ஊருக்கு போயிட்டு இன்றைக்கி தாங்க வராங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுபாஷ் கேத்ரின். கிளம்பலாமா? வா ஏறுவாப்பா போகலாம். அரிசி மூட்டியா? ஏன் எத்தனை கிலோ? ஒரு மூட்டை ஃபுல்லாக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பசங்க போயிட்டு 3 வாரம் ஆகுதுங்க ஊருக்கு. 3 வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க வர போகிறாங்க. வந்துட்டே இருக்காங்களா, ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எங்கள் அப்பா அம்மா அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் சண்டை போட்டு அவங்க வீட்டுக்கு வந்தே அவனை எங்களால் பசங்க இல்லாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டேன் நான். அதனால தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க. வந்துட்டாங்க படி வாசல் இது மேலேயே வந்துங்கிறாங்களே. பார்த்து இறங்குமா, அவ்வளோ ஹைட்டில் இறங்கிட்டா எப்படி இறங்கும்? பார்த்து இறங்குமா. என்ன இத்தனை மூட்டை கிட்ட வந்துக்கிறீங்க? தேவையா? உங்களை எப்படி ஏற்றி சாப்பிட்டு ட்ரெயின்ல? ரெண்டுத்துலயும் அரிசியா? ஒரு மூட்டை மங்க சாமாத்தியமான பம்பளை மங்கனியா அங்கேயே சாப்பிட்டீங்களா? கேட்டு பாபு என்ன எப்படி இருக்கு? இத்தனை நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இருக்காங்க இவன் கேட்டு வீட்டுக்கு. என்னங்க பெரிய மங்கம்மா சின்ன மங்காய் இப்படிதான் பார்த்தீங்கன்னா காலை நீட்டிட்டு சாப்பிட்டு இருப்பா. இப்போ அப்படிதான் இல்லை, சாப்பிட்டாங்களா அவங்க ஒருத்தன் சாப்பிடலாம். அதுக்கு என்ன பண்ணுறது? எனக்கு செட் ஆகாதுன்னா எனக்கு செட் ஆகும் டைம். டேய் நான் கிளம்பி இப்போ ஆஃபீஸ்க்கு. அப்பெல்லாம் சின்ன வயசுல கூடலே ஊதிடுவான். ட்ரெயின்ல யார் எடுத்துட்டு வராங்களோ வாங்கி தரலாம், அந்த கூடலே ஊதி கூட கெட்டியே பிடிச்சிடுவான். ட்ரெஸ் காசு கொடுத்தா என்ன ட்ரெஸ்? ட்ரெஸ்ஸாங்க 2000 ரூபாய் நான் சண்டை போட்டு வாங்கினா 2000. எதுக்கு? என் பர்த்டேக்காக ட்ரெஸ்ஸுக்கு. யார் கொடுத்தது? தாத்தா. நீ பிடிக்கணும் வந்தியா? சண்டை போட்டு வாங்கினதியா? ஏன்டா போன வருஷம் போல. உனக்கு 1000 ரூபாய் தானே? ஹலோ 1000 ரூபாய்க்கு தான் வரும். 500 ரூபாய் கொடு. என்னது இது? ஆஹா என்ன செட்டில்மெண்ட்? சரி அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. எனக்கா? ஏங்க என்ன யாருமே கண்டுக்கல. எல்லாரும் பெத்து பொண்ணு தருவாங்க, நீ ஒரு எங்க பாத்தீங்களாங்க, என்ன யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு யாரும் துணியை தர மாட்டாங்க. இதை பத்தி நீங்களே உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாருங்க அவங்க பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் துணியை தராங்க. அவங்க பொண்ணு கூட எடுத்துறாங்க. கடைசியா எனக்கு மட்டும் யாரும் எடுத்து தர மாட்டாங்க. பொண்ணு கூட எடுத்தாருதானே இப்பெல்லாம். ஏன் பாருங்க பசங்க விட்டு பார்த்துக்க பவுன் பாருங்களாடா. உன் பேர் நனக்கூட ஏங்க 2 வாரம் அங்கே 2 வாரம் தானே அத்தை? 2 வாரத்துக்கு மேலே அங்கே இருந்துட்டாங்க. இப்போ அத்தை அவங்கள வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு அழுகிறாங்க. அழாதீங்க, இது பாரு சிரிக்குது. இதாங்க சுபத்ரா. நீ எப்போ கூட்டினு? அதான் கடைசி இப்போ அதான் இங்கே பாருங்க, இந்த வாரம் விட்டு அடுத்த வாரம் கூட்டின்னு வந்து விட்டுறேன் மறுபடியும். என்ன அப்புறம் பசங்களுக்கு வந்து 2ஆம் தேதி ஸ்கூல் திறந்துடுறாங்களா தமிழ்நாட்டில், அப்போ கூப்பிட்டு வந்துடுறேன். வந்து இருப்பாங்கட்டும் ஒரு வாரம், கவலைப்படாது. என்னடா ஆயா இதுங்க இது பார்த்துன்னு இருக்கீங்க? அதனால தான் அவங்களும் வராமல் தான் அவங்க ஆயக்காக எப்படி இந்த பக்கம் காவரில் இல்லைன்னா இது கூட ஸ்டைல் போங்க. இதுதாங்க நான் புதுசாக வாங்கியிருக்கிற வீடு. எதா சீக்கிரமா இதுதான் இருக்கிற இடம். சீக்கிரம் பாக்க. வெயில் காலத்துல நைட் டைம்ல இங்க பாத்தீங்களா நல்லா தருமா. தரங்க கதுவே பயங்கரமா இருக்குது. வீட்டுல எது இருக்குமா? ஏ சூப்பரா இது. ஒரு ரூம் ஒரு பெயிண்டிங் பெட்ரூம். இங்க பீரோ வச்சுக்கிற பிளேஸ். டிவி கூட வச்சுக்கலாம். ஜன்னல் அது அங்க வச்சுக்கலாம். மேல சன் சைடு நான் அடிக்கிறேன். நானும் அடிக்கிறேன்.
இதான் நம்மளோட வீடு. அது போச்சுருமா? இதுதான் ஷோகேஸ். ஷோகேஸ் அது போட்டுரும். நீங்க டிவி வச்சுக்கலாம். சூப்பரா இது வாங்கிட்டுமா? வாங்கிடலாம். குச்சிக்குது. அவ்வளோதான் வாங்கிட்டோம். அவ்வளோதான் அவ்வளோதான். யார் சொன்னது வந்து? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நோ 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 நோ. அது சுத்துறாங்க. மாடி மேல. ஏய் என்ன பண்ணீங்கடா? ஒன்றும் பண்ணல. மண்ணில் இங்கே வச்சிடலாம். அதெல்லாம் இன்னும் வைக்கிறோம் 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 வைக்கிறோம். இந்த வீடு வாங்கிட்டோம் வைக்கிறோம். இங்கே தான் இருப்போம். இந்த அம்மாங்க ஏன் தான் வராங்களோ? டேய் மங்கா பாருங்க எனக்காட்டு நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்க அம்மா வந்தா ஏதோ ஒரு வேலை செய்வாங்கன்னா எங்கள் அம்மா கிச்சனை வாரி வெளியே போட்டு க்ளீன் பண்ணிட்டு போகிறோன்னு செஞ்சுருக்குது. செஞ்சது நல்லது தானே. எங்கள் அம்மாவுக்கு எப்போத்தான் இதே வேலைங்க. சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனால் அங்கே வாரி வாரி கொட்டு கழுவுது. இப்போ இங்கே வந்துட்டு இங்கே வாரி கொட்டு கழுவுது. கழுவுனா நல்லது தானே. கழுவுங்க. எனக்கு வேலை செய்கிறது தான் வேணும். சரி நாளைக்கு சாமி பொங்கல் வைக்கிறதில்ல. என்ன நாளைக்கு பொங்கல்? நீ பாஸ் ஆகிட்ட. நீ பாஸ் ஆனதுக்கு நான் புதுசாக ஒரு பொருள் வாங்கினதுக்கு விஜய் மாமா ஜெயிச்சிட்டுக்கு. நீ கழுவி அணுக்குள்ளே போடுமா. அந்த பொண்ணு எத்தனை யாரை போடும். அம்மா சுத்தமாக வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. சாமான்லாம் கழுவி கட்டில் மேலேயும் கவுத்துட்டாங்க. வீடு பார்த்தீங்கன்னா பல பழம் அப்படியே ஜொலிக்குதுங்க. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அம்மா வரும்போதெல்லாம் சிக்கன் பிரியாணி செஞ்சு அப்பா அம்மா கொடுத்து அனுப்புவேன். அம்மாவும் சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுபாஷுக்கு கேத்தி போடுறது நானும் போட்டு சாப்பிட்டேங்க. பிரியாணி வேறு லெவலில் இருந்தது. நாங்களும் சாப்பிட்டு முடிச்சு எங்கள் வீட்டுக்காரரும் வந்துட்டாங்க. அம்மா கூப்பிட்டு போய் ட்ரெயின் ஏற்றணும்னு சொல்லிட்டு. எப்போவுமே அம்மா வரும்போது ஜாலியாக இருக்கும், போகும்போது கஷ்டமாக இருக்குங்க. சரி அத்தை எங்கேருந்து கஷ்டப்பட்டு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரு ஆஃபீஸில் வந்து பர்மிஷன் கேட்டு வந்தார். அம்மா கூப்பிட்டு பாயா ஏதாவது ஒரு ஆட்டம் கடைசியாக ஒரு வாரம் 10 கிலோ அரிசி இருக்கும் போலுதாடா. நான் 15 கிலோ 15 கிலோ தூக்கி நினைச்சேன்னா கையில் விளைஞ்ச அரிசிங்க, வேஸ்ட் அரிசி. எங்களை எத்தனை சொன்னாங்க. நாங்கள் எத்தனை போகிற மாதிரி தெரியல. அதனால அம்மாவே வரும்போது பாதி கட்டினு வந்து வீட்டில் போட்டு போயிடுச்சு. எங்களுக்கு இன்னும் 2 மாதம் சாப்பாடு கஷ்டம் இல்லை. அரிசியை எழுந்துட்டு இப்போ அவங்க தாத்தா ஆயா விட்டு வரத்துக்கு கஷ்டப்பட்டுனே வந்தாங்க. அம்மாவும் அழுதுகிட்டே போயிருக்கிறாங்க பசங்களை விட்டு போக முடியாமல். என்ன பண்ணுறதுங்க, அம்மா ஒவ்வொரு முறையும் வந்து போகும்போதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, பொண்ணாக பிறந்துட்டலாம், எதையும் கடந்து தான் போகணும். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. அடுத்த சந்திப்போம். டாட்டா பாபா. பாய்.